வணக்கம். இன்றைக்கி டெய்லி அனலைசிஸ் கோல்டோட நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் 7, 2021 அனலைசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நான் வீக்லி அனலைசிஸில் ஒரு பார்ட் சரியாக ரெக்கார்ட் ஆகலை அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. அது ஹேங் ஆகிடுச்சு. சரிங்க, இப்போ அது என்ன ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் செல் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். பை ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பை எங்கிருந்து எடுக்கலாம்னா 1845 ஜோன்லேருந்து பை எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்கேஸ் 1845 ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னாலும் 1800 ஜோன், அந்த ஜோன்லேருந்து ஒரு லாங் டேர்ம் பைக் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு பை ஜோன் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1916 ஜோனுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் பை எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இப்போ சின்னதாக ஃபால் தான் ஆகிட்டு இருக்கு. செல்லை நம்ம அவாய்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம என்னங்கிறத பார்த்துருவோம். இப்போ மார்க்கெட் என்ன அப்படின்னா சின்னதாக ஃபால் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த செல் நம்ம எடுக்க வேண்டாம்னு நான் சொல்லியிருந்தேன். எந்த ஜோனில் வேணால் மார்க்கெட் பை ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டில் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு இங்கே. ஓகேங்களா, மார்க்கெட் இந்த தடவை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. தென் அகெயின் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜோனில் மார்க்கெட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் ட்ரேடு பை. ஒரு ஹேமர் இல்லாட்டினா ஒரு புல்லிஷ் இன்கல்ஃபிங் கேண்டில் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பை எடுக்கலாம். இந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டிபி இங்கே வரைக்கும் வரும். அப்புறம் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் நகர்த்தி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, இது ஒரு சினாரியோ. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் மார்க்கெட் இது பிரேக் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செல் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் ஆனால் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டு நீங்கள் ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம். ஃபஸ்ட்டு டிபி உங்களுக்கு 1859.60 அந்த ஜோன் வரும். அப்புறம் 1840 வரும், 45 ஜோன் வரும். சரிங்களா, ஆனால் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா, இப்போ இங்கே பை 1845 நம்ம சொன்ன மாதிரி பை எடுக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஜோனாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க, கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தால் போதும். அதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டாம். சரிங்களா, கேண்டில் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு ஹேமரோ புல்லிஷ் இன்கல்ஃபிங்கோ அந்த மாதிரி வந்தது கூட நீங்கள் எடுக்கலாம். 4 hourல வந்தாலும் எடுக்கலாம். கிளியர் பிக்சர் கிடைச்சதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. ஏன்னா மார்க்கெட் இப்போ 2 சினாரியோ நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் புல்லிஷில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்து பொறுமையாக ட்ரேட் பண்ணுறது நல்லது. சரிங்களா, பை 1875 ஜோன் அப்படி இல்லைன்னா 1845 ஜோன் பார்த்து கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் பண்ணுங்க. ஓகேங்களா, நன்றி.